ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டா பலர் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல சில பேர் கருத்து திணிப்பு அப்படின்னு விடுவாங்க. அப்பெல்லாம் ஒரு சில நிறுவனம் தான் என்ன பண்ணுவாங்க கருத்து கணிப்பு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா நடுநிலைமையா இருக்கும். அது ஆளுங்கட்சிக்கு ஃபேவராவும் இருக்காது, எதிர்கட்சிக்கு ஃபேவரா இருக்காது. கள நிலவரம் என்ன, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நேரடியா மக்கள் கிட்ட போயிட்டு அவங்க கருத்து கணிப்பு எடுப்பாங்க. ஒரு சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க கட்சியாளர் இருக்க மாட்டாங்க, எந்த கட்சி சார்ந்து இருக்க மாட்டாங்க, நடுநிலையா இருப்பாங்கல்ல, ஒரு பாமர மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய மக்களுடைய மனநிலைமை என்ன, யார் அடுத்த முதலமைச்சரா வரணும், எந்த கட்சி வரணும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி போய் நேரடியாவே கேட்டு என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. இது நடுநிலைமையா இருக்கும். அதுக்கப்புறம் பல வருடங்கள் வந்துருச்சு. இப்போ கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல சில நிறுவனம் கருத்து திணிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழக சார்பா 6 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அதுல விஜய் அவர்கள் 60% ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆவாரு, திமுக வந்து 2வது 3வது இடத்துக்கு 3வது 4வது இடத்துக்கு போயிரும், எப்படி எல்லாம் புருடா விடணுமோ அந்த அளவுக்கு புருடா விட்டு கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல என்ன பண்றாங்க, வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கருத்து கணிப்பு இருக்குல்ல, இவங்க விடுற கருத்து கணிப்பு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடுநிலைமையா இருக்கு. இவங்க எடுக்கிற முடிவும் கொஞ்சம் உண்மையா கூட இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். லயோலா கல்லூரி மாணவர்கள் இவங்க எடுக்கிற கருத்து கணிப்பு உண்மையிலேயே கடைநிலை மக்கள் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க, கிரவுண்ட் லெவல்ல இறங்கி. கடந்த பிப்ரவரி மாதம், அதாவது போன வருடம் பிப்ரவரி மாதத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதுல யார் அடுத்த முதலமைச்சர் ஆவாரு, இந்த கேள்வியை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இதுல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் இடத்துல வந்திருக்கிறாரு, 2ஆம் இடத்துல எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் அண்ணாமலை ரேஸ்லயே இல்ல, ஏன்னா அவர் பாஜக மாநில தலைவரா இல்ல. ஆனா அவரு கூட வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு 60% என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் எடுத்த கருத்து கணிப்பு. அதுக்கப்புறம் எடுத்த கருத்து இன்றைய சூழ்நிலையில, அரசியல் களத்தின் சூழ்நிலையில காரணமா எடுத்ததுனால 2ஆம் இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு அப்படின்னு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. முதல் இடத்துல சிஎம், அவ்வளவுதான், அதுல எந்த வித மாற்று கருத்துல அவரு நம்ம முதலமைச்சர் சிஎம் அவர்கள் முதல் இடத்துல, திமுக தான் ஆட்சி அமைக்கும், அவர் தான் அடுத்த முதலமைச்சரா வருவார். 2ஆம் இடத்துக்கு யார் வருவா, அதுக்குதான் இப்ப போட்டியே. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் கிழமை 2ஆம் இடத்துக்கு தான் போட்டியே. என்டிஏ கூட்டணியா விஜயா இப்படின்ற போது இதுல இடையில ஒருத்தரை மறந்துட்டோம், சீமான் அவர்கள். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, விஜயின் வரவால் சீமானுக்கு பேரடி, விஜய் அவர்கள் வரவால் சீமானுக்கு வாக்கு வங்கி சரி. ஆனா லயோலா கல்லூரி மாணவர்களுடைய கருத்து கணிப்புல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயோடைய வரவால் சீமானுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ விஜய் யார போக்கஸ் பண்ணி வந்திருக்கிறாரு, யாருடைய வாக்கு வங்கியை குறிவைத்து வந்திருக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தான் குறிவைத்து வந்திருக்கிறார் அப்படின்னு அம்பலம் ஆயிருச்சு. இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம என்ன பண்ண சொல்லிட்டு வந்தோம். எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு, அதிமுக வாக்கு வங்கியை சரிப்பதற்கு விஜய் அவர்கள் புது அவதாரம் எடுத்திருக்கிறார். பாஜகவினுடைய பி டீம் தான் விஜய். எடப்பாடி பழனிசாமியை, அதாவது அதிமுக வாக்கு வங்கியை சதைக்கணும்னா பாஜகவால டைரக்டா முடியாது. அது யாரு மூலியமா வச்சு சாதிக்க முடியும்னா விஜய் என்ற பிம்பத்துல வச்சுதான் சாதிக்க முடியும். அப்படின்றதுனாலதான் விஜய் அவர்கள் அவங்களுடைய 5 கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்களா, அவங்களை எல்லாரையும் மறந்துட்டாரு. யார தூக்கி பிடிச்சாரு, எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சாரு. ஜனநாயகன் படத்துல எம்ஜிஆர், போகிற மேடைகள்ல எம்ஜிஆர், எல்லா இடத்துலயும் எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் லாஸ்ட் அந்த ஈரோடுல ஒரு பேச்சுல ஜெயலலிதா மாதிரி என்ன சொன்னாரு, தீய சக்தி திமுக இவங்க, அதாவது நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் முதற்கொண்டு ஜெயலலிதா முதற்கொண்டு அவங்க டைரக்டா எதிர்த்து அரசியல் செஞ்ச கட்சி திமுக கட்சி. திமுகவை எதிர்த்தா இங்க நமக்கு ஸ்பேஸ் உண்டுப்பா அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சிருக்கிறாரு. அதனாலதான் எம்ஜிஆர் கலைஞரை எதிர்த்து அரசியல் செஞ்சாரு, திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சு என்ன பண்ணாரு, ஆட்சியை பிடித்தாரு. அதே போலதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து, திமுக என்ற மாபெரும் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யறாரு. எந்த நம்பிக்கையில செய்யறாரு, அவரை திமுக வீழ்த்திட முடியும் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அதிமுக வாக்கு வங்கி நமக்கு வரணும், விஜய்க்கு வாக்கு வங்கியே கிடையாது. அப்ப எப்படி அவருக்கு வாக்கு வங்கி வரணும்னா அதிமுக வாக்கு வங்கி அப்படியே டேக் அவுட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வாக்கு வங்கி சேர்ந்துற போது.
இதுக்காக அவர் என்ன பண்றாரு, ஏடிஎம்கே அட்டாக் பண்றாரு, ஏடிஎம்கே தலைவர்களை தூக்கி பிடிக்கிறாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவோ தூக்கி பிடிக்கல. அவருக்கு மாறாக என்ன பண்றாரு, நான் தான் பொதுச்செயலர், இவங்களை எல்லாரும் டம்மி பண்ணிட்டு நான் தான் அப்படின்னு முதன்மையாக கொண்டு வரது பாக்குறாரு. ஆனா விஜய் அவர்கள் அப்படின்னு நினைக்கல. ஏடிஎம்கே உடைய தொண்டர்கள், அதிமுக கடைநிலை தொண்டர்கள் அவங்களுடைய பல்ச பாத்துட்டாரு. என்ன, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் நம்ம தூக்கி பிடிச்சா எல்லாருமே நமக்கு ஓட்டு போட போறாங்க, எதுக்கு நம்ம போயிட்டு தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு போய் கத்தணும், நம்ம அழகா நான் பண்ணலாம், ஈஸியா எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு நம்ம பேச்சு மேடைக்கு மேடை பேச்சு பேசினா அதிமுக தொண்டர்கள் ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு ஓட்டு போடு. இன்னைக்கு வந்துட்டாருல ஜேசிடி பிரபாகர் என்ன சொன்னாரு, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பிரதிபலிக்கிற ஒரு தலைவர் யாருன்னா அது விஜய் தான் சொன்னாரா இல்லையா? ஏடிஎம்கேல யாருமே இல்லையா? அதிமுகல எடப்பாடி பழனிசாமி இல்லையா? ஓபிஎஸ் இல்லையா? யாருமே இல்லையா? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவுடைய வழியில யாரு நடக்கிறவங்க இல்லையானா இல்ல, யாருமே இல்ல. அந்த வழியில விஜய் நடக்கிறாருங்க. அதனாலதாங்க நான் அவர் கட்சியில போய் சேர்ந்தேன். இன்னைக்கு அதிமுக செதஞ்சு போயிடுச்சு. அதிமுக ஆட்சி செய்த தலைவர்களை எம்ஜிஆரும் ஜெயலலிதா கொடுத்த ஆட்சி யாருன்னா கொடுக்க மாட்டாங்களா? ஏங்கிட்டு இருந்தோம். விஜய் அவர்கள் வராரு, எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறாரு, ஜெயலலிதாவை தூக்கி பிடிக்கிறாரு, அவருடைய கொள்கையில பறைசாற்றுகிறார். அவருனால அங்க போய் சேர்ந்தோம் சொன்னாரா இல்ல ஜேசிடி பிரபாகர்? இதே மாதிரிதான் ஒவ்வொரு தொண்டர்களும் நினைச்சிருக்காங்க. இன்னைக்கு லயோலா கல்லூரி மாணவர்களுடைய கருத்து கணிப்புல எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்திட்டு விஜய் அவர்கள் 2ஆம் இடத்துக்கு வராருன்னா கள நிலவரம் அதுதான். இன்னைக்கு அதிமுக இருக்கிற ஒவ்வொரு மனநிலைமை என்னவா இருக்குன்னா விஜய் கட்சியில போய் சொல்லுங்க. செங்கோட்டையன் அவர்கள் போய் தேர்ந்தெடுத்த இடம் சரியான இடம் அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க. ஏதோ ஒரு கட்சியில போயிட்டு ஏதோ ஒரு ஆளை நான் இருக்கிறதுக்கு விரும்பல, அதிமுகவிலோ திமுகவிலோ திரும்பவும் நான் போயிட்டு ஏதோ ஒரு ஆளா இருக்க விரும்பல, புதுசா கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில போயிட்டு நான் ராஜா பகத் மாதிரி இப்ப உட்கார்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உட்கார்ந்து இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு லயோலா கல்லூரி மாணவர்கள் கருத்து கணிப்புல 2ஆம் இடத்துக்கு யாரு வந்திருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கீழே தள்ளிட்டு விஜய் அவர்கள் மேல வந்திருக்கிறாரு. அடுத்த முதலமைச்சரா விஜய் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லயோலா கல்லூரி மாணவர்கள் இங்க அவங்க கருத்து கணிப்புல இருந்திருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்க தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க, அவங்க தான் முதல்வராக இருக்க போறாங்க. 2ஆம் இடத்துக்கு எதிர்கட்சி தலைவர் வரிசையில விஜய் அவர்கள் உட்காருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜய் உட்காருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா விஜய அவரு நிக்கிற மண்ணுல தொகுதியில மண்ணை கவ வைக்கணும் அப்படின்ற ஒரு விவகாரத்துல எல்லா கட்சியிலும் என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். விஜய் அவர்கள் எதிர்க்கும் பொழுது கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு வந்தாரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா அவருடைய எதிர்ப்பு தன்மை யாராவா இருக்கு? பாஜகவா இல்ல. ஏன்னா மக்களுக்கு தெரியும் பாஜகவை வீழ்த்துனா இங்க நம்ம அதிமுக வாக்கு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் தொடர்ந்து பாஜக என்ன அநீதினா செஞ்சுட்டு போட்டோம், தமிழ்நாட்டு உரிமைகளை பறிச்சுட்டு போட்டோம், தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்காமனா போட்டோம், தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கிட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. திமுக தான் பிரச்சனை. திமுக நல்லதே செஞ்சாலும் மக்கள் பணிகளை செஞ்சாலும் மக்களுக்கு ஏத்ததை செஞ்சாலும் நாங்க திமுகவை எதிர்க்கதான் செய்வோம். அவருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும், ஆட்சி செஞ்சு மக்களுக்கு நல்லது புரியணும்னா கிடையாது, ஏடிஎம்கே வாக்கு வங்கியை சம்பாரிச்சுக்கணும். 2026 ஏடிஎம்கே வாக்கு எங்களுக்கு, 2031 தமிழ்நாடு எங்களுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார். நிதர்சனமான உண்மை. இந்த தேர்தல அவரால் ஆட்சி பிடிக்க முடியாதுங்க. எப்படின்னா எல்லாரும் சொன்னாங்க விஜய் வந்துட்டாரு, திமுக ஓட்டு போயிடுச்சு, விஜய் வந்துட்டாரு, சிறுபான்மையினர் ஓட்டு போயிடுச்சு, விஜய் வந்துட்டாரு, திமுக ஓட்டு பிரிஞ்சிடும். ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா இப்படி சொல்லி 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 பின்னாடி வேலை பார்த்துட்டாரு விஜய். என்ன, அதிமுக தான்ப்பா என் குறிக்கோள, அதிமுக வாக்கு வங்கி தான்ப்பா என்னுடைய சம்பாத்தியமே செஞ்சுட்டாருல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டு வந்து உக்காந்துட்டாருல மேல. இன்னைக்கு அவங்களுடைய கல்லூரி மாணவர்களுடைய கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னா 2ஆம் இடத்துல விஜய் அவர்கள் வருவாரு, முதலமைச்சரா அவர் வருவதற்கு 2வது இடத்துல அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆயிட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறமும் எடப்பாடி பழனிசாமி சுதாரித்துக் கொள்ளல அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. லயோலா கல்லூரி மாணவர்கள் கருத்து கணிப்புல யாரு அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு கேட்கும் பொழுது 1ஆம் இடத்துல திரு மு க ஸ்டாலின் அவர்களும், 2ஆம் இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லாம இன்றைய அரசியல் களத்துல விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.